உன்னை கோயிலுக்குள்ள போகக்கூடாத ஜாதியா, தீண்டத்தகாத ஜாதியா அவன் கட்டமைச்சு வச்சிருக்கான்டா. இதுல இருந்து நம்ம வெளியே வரண்டா. நமக்கு பார்ப்பனர் தாண்டா எதிரி, இந்த இந்து மதம் தாண்டா எதிரி. இந்த மதத்துல இருந்து வெளியே வாங்கடா. நம்ம வந்து இந்த கட்டமைப்புல இருக்கக்கூடாதாம். இங்க பெண்களுக்கு உரிமை உண்டா, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாதாம், சாதி ரீதியாக யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாதா அப்படின்னு தெரு தெருவா வீதி வீதியா பேச தமிழர்கள் எப்பெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பெல்லாம் வந்து களத்துட்டார், சாகுற வரைக்கும் இருந்தார். அதனால தான் இந்த தமிழ்நாட்டில் ஐயப்பன் கோயிலுக்கும் போவாங்க, பழனிக்கும் போவாங்க, ஆதிபராசக்திக்கும் கோயிலுக்கு போவாங்க, அதே நேரத்தில் பெரியாரையும் ஏற்றுக்குவாங்க, பெரியார் சிலைக்கும் மாலை போட வருவாங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத கடவுள் நமக்கு செஞ்சதை விட நம்ம கூட வாழ்ந்த சக மனுஷனா ஐயா பெரியார் நமக்காக உழைச்சிருக்காராம். 94 வயசு வரைக்கும் போராடி செத்து போயிருக்காரா ஒரு மனுஷன் அப்படிங்கிற நன்றி உணர்வு பல தமிழர்கள்ட்ட பல மக்கள்கிட்ட இப்போ வரைக்கும் இருக்கு. அவரை அசிங்கப்படுத்தணும், அவரை அவமானப்படுத்தணும், அதை வச்சு நம்ம அரசியல் செய்ய நினைக்கிற நீ ஒருபோதும் இந்த மண்ணில் ஆட்சியை பிடிக்க முடியாது.